எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா ஆச்சு சார். 60 ரூபா. என்னங்க? தேங்க்ஸ் சார். ஐயோ! யாரு? நான் தான் ஹரிதாஸ். கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அங்கிளுக்கு தெரியும். ம். என்ன? நான் ஹரிதாஸ், ராகவன் சாரோட. ஓ புரியுது புரியுது. வா 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 வா, உள்ள வா, உட்காரு உட்காரு. நீ நாளைக்கு வருவன்ல எழுதி இருந்துச்சு. சீக்கிரம் வந்தா தங்கறதுக்கு ஏதாவது இடம் அரேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு. வாடகை கம்மியா லாட்ஜ் கிடைக்கும்ல. வாடகை கொடுத்து தான் தங்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைல்ல. டீ குடிங்க. ராகவன் புள்ள கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து வாடகை கொடுத்து தங்குறேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? என்ன என்னப்பா? சரியா இருக்குமா? அவ போட்டும், நீ சாப்பிடு. எங்க வீட்டுல நாங்க 3 பேர் இருக்கோம். அவ படுக்கிறதுக்கு யானை அளவுக்கு ஒரு இடம் வேணும். எனக்கு தெரியும். நானும் என் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுமா. எப்ப ஜாயின் பண்ண போற? நாளைக்கு. நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? வேண்டாம்ல? சரி, நீ போ. சரி. என்னங்க, அவனை இங்கே தங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாரு, இங்க பாரு, நானும் அவங்க கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன். நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து. நீங்க ஒண்ணா சேர்ந்து? சொல்ல மாட்டேன், போ. ஐயோ! என்னாச்சு? பெட்டி. எந்த பெட்டி? ஏன் பெட்டி? உன் பெட்டி தானே இது? இது ஏன் பெட்டி இல்ல. அப்ப யாரோட பெட்டி இது? என் சர்டிபிகேட் பணம் எல்லாம் அதுல தான் இருக்கு. நான் என்ன பண்றது? வீட்ல இருந்து வரும்போது மாத்திருப்ப. இல்ல, வீட்ல இது மாதிரி ஒரு பெட்டி தான் இருக்கு. அந்த பெட்டி இல்ல இது. சரி, என்னன்னு திறந்து பார்க்கலாம். ஐயோ வேண்டாம், உள்ள பாம்பு இருக்க போகுது. ஐயோ அம்மா, இவ வேற. இதுல வெறும் பேப்பரும் ஃபைலும் மட்டும்தான் இருக்கு. பாம்பு பயமுடுத்திட்டா. இப்படியா எல்லாத்துக்கும் பயப்படுறது? கோரா அண்ட் கோரா ஃபைனான்சியர்ஸ் பிரமாதம். இது ஏதோ கம்பெனி ஃபைல்ஸ் மாதிரி இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் தானே? நான் கோரா அண்ட் கோரால இருந்து மேனேஜிங் டைரக்டர் வெங்கடி பேசுறேன். என் பொட்டி போயிடுச்சு. ஃபைல்ஸ், அக்கவுண்ட்ஸ், டெபாசிட்டர்ஸோட லிஸ்ட் எல்லாமே அதுல தான் இருக்கு. எப்படியாவது நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு தரணும். நாயை வச்சு மோப்பம் பிடிக்கிறீங்களா? அது சரி, போலீஸ் நாய் இல்ல, மோப்பம் பிடிக்க தான் செய்யும். சரி சார், சரி சார், ஓகே சார்.
ஆ நீ கோடம்பாக்கத்துல இருந்து வடபழனி வரைக்கும் தேடுற. சரி சார். பெட்டி நல்லா தெரியும்ல? தெரியும் சார். அப்புறம் மெயின் ரோடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீ தேடு. ஆ ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துரு. சரி சார். அம்பத்தூர்ல இருந்து பாடி வரைக்கும் தேட வேண்டியது ஓம் பொறுப்பு. அப்படியே பொரசவாக்கம் ஏரியாவையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்க. ஏன் சார் நாய் பின்னாடியே போனோமா நாங்க? நாய் பின்னாடி போக தான் போலீஸ்காரங்க இருக்காங்களே. அப்புறம் இதுக்கான சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். தாய் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், பெட்டி கிடைச்சிருச்சு, உங்க உதவி வேணாம். காசெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஆ தொலைஞ்சு போன பெட்டியில பணம் திரும்ப கிடைக்கிறது இதான் முதல் தடவை. அது எங்க குடும்ப படம். காலையில எங்கேயோ போகணும்னு சொன்னியே. கேபியை பார்க்கணும். கேபியா? ம் அது யாரு? கே புருஷோத்தமன். அவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. தலைவராக இருக்காரா? எதுக்கு தலைவரா இருக்காரா? அதெல்லாம் தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். சரிவா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஆஹா, நல்ல ஆளுப்பானே. ஜாயின் பண்ற அன்னைக்கு முதல் நாளா வரது? அது இல்லை சார், பணம் அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். ரவி உக்காருப்பா. ரவி இல்லைங்க, ஹரிதாஸ். ஓ ஹரிதாஸா? இந்த பணம் எனக்குன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க? இதை எத்தனை பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கணும்னு தெரியுமா? இன்னும் நிறைய தலைவருங்க இருக்காங்களே. அப்படின்னா நாளைக்கே நான் ஜாயின் பண்ணலாங்களா? என்ன, நாளைக்கு தான் ஜாயின் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மந்திரி நேர்லயே ஆர்டர் கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டர் ஆஃபீஸில் தான் இருக்கு. நீ அங்கே போனாதான் உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்க முடியும். அதை வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணிடு. ம் என்ன? சரி. எல்லாம் சரியா இருக்குல்ல? இருக்குங்க. சரி போ. ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்லா வருவ தம்பி. காலையில் சீக்கிரமா போய் சேர்ந்துரு. நேரத்தை வீணடிக்க கூடாது. ம் நிறுத்துங்க. ஹலோ, ஹோல்ட் ஆன். வா. ஹலோ, என்ன சாரி கட்டாம பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கீங்க? லேடிஸ் பஸ்ல தான் அர்ஜென்ட்டா போகணுமா உங்களுக்கு? ஐயோ, பஸ் மாதிரி ஏறிட்டேன், நான் இறங்கணும். சார், வண்டி நிறுத்துங்க. போர்டை பார்த்து ஏறலாம்ல? அவசரத்துல ஏறினதுனால கவனிக்கலைங்க. ஊருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு தான் வந்தேன். பார்த்தாலே தெரியுது. ஹலோ, நான் யாரும் தெரியலீங்களா? ஹலோ, நிறுத்துங்க, நான் இறங்கணும். எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் பார்க்கலாங்க. பை. அம்மா, ஓ, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ரயில் பயணத்தை விட பஸ் பயணம் ரொம்ப சுகமா இருந்திருக்குமே. ஐயோ இல்லைங்க, அது வந்து ஒரு பிரேக் போட்டாரமே டிரைவர். தெரியாம நடந்துருச்சுங்க. நடந்துருச்சு இல்ல, அப்புறம் என்ன, விடு. இவ என்னுடைய பொண்ணு அம்மு, MA லிட்ரேச்சர். எனக்கு தெரியும். எது? இல்ல, போட்டோல பார்த்தேங்க. ஓ, போட்டோல பார்த்தல, அதுக்கே வழியிற. ஆமா, அவனுக்கு ஒரு காஃபி கொடு, ரொம்ப களைப்பா இருக்கான். ஏய், ட்ரெஸ் மாதிரி சீக்கிரம் வா. சீக்கிரமா வேலையை முடியுமா? இதுக்கு போய் இவ்வளவு லேட் பண்ற?
இதை யாருக்கும் தெரியாம கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. நான் இதுக்கு கீழே ஒரு பொருள் வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாத. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல இல்ல உனக்கு ப்ராப்ளம்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தூங்க போறேன். எனக்கு ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் ஒரு கிளாஸும் கொடு. உனக்கு ராத்திரில குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல? வேண்டாம். வேண்டாமா? யாராவது ராத்திரில தண்ணி குடிக்காம இருப்பாங்களா? மிலிட்டரியிலலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். உட்காரு, நான் சொல்றேன். சரி, நீ போய் தூங்குமா. கதவை சாத்திக்கிட்டு போ. இது போதும்ல? தண்ணி ஊத்து. தண்ணி போதும். உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா இந்த மேஜர் இன்னைக்கு படுத்துக்க. நீ படுத்துக்க படுத்துக்க. ஆளமாத்தா தூங்க விடாம தையத்தாக்கான குதிச்சு. யாரோ ஓடின மாதிரி இருந்தது. நீ என்ன கிளம்பலையா? சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு. பெஸ்ட் ஆஃப் லக். நான் சீக்கிரமா போகணும், கிளாஸ் இருக்கு. நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. வரேன். ஆஹா, இன்னும் பூஜை முடியலையா? ராகு காலத்துக்கு முன்னாடி போகணும்பா. சீக்கிரம் வா. போயிட்டு வரேங்க. ஆல் தி பெஸ்ட். ஐயோ, ஐயோ சார், சீக்கிரமா போங்க சார், எனக்கு டைம் ஆச்சு. 2 நிமிஷம் சார். அட 20 நிமிஷமா இதான் சொல்றீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, இந்தாங்க பிடிங்க. இங்க பஸ் எங்க நிக்கும்? பஸ் ஸ்டாப்ல. பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? இந்த பஸ்ல வந்து நிக்குமே அங்கதான். ஹலோ, இங்க இருந்து தாம்பரத்துக்கு பஸ் இருக்கா? வரும், ஆனா வராது. ஐயோ, இங்க இருந்து தாம்பரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போயிடலாம். சரி.
குட் மார்னிங் சார். எஸ். சாரி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன். நான் ஹரிதாஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? நான் கேபியோட ஆளுங்க. எந்த கேபி? கேபிங்க எம்பிக்கு ரொம்ப க்ளோஸா. கேபி என்ன சொன்னாருன்னா எம்பி ஆர்டர் கொடுத்துருப்பாரு, நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். அதான் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் நீங்கள் சொல்கிற கேபி காப்பிலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எம்பி எந்த ஆர்டரும் கொடுக்கவும் இல்லை. இங்கே வேகண்ட் இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்கும் ஒரு ஆள் வந்து சேர்ந்தாச்சு. ஐயோ சார், கேபி சொன்னாரு இங்க எம்பியோட ஆர்டர் வந்திருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்கன்னு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இது ஆஃபீஸ் டைம். அவர் இங்க இல்ல, மும்பைக்கு போயிருக்காரு. இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? கையில இருக்கிற பணத்தை வாங்கிட்டு வேலை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வேலையில வேற ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான். வீடு நலன்னு அடமானம் வச்சு இல்லாத காசை கொண்டு வந்து கொடுத்தேன். இப்ப வேலையும் கிடைக்கல. நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு தான் இங்க இருந்து போவேன். ஹலோ, பிரச்சனை எல்லாம் பண்ண வேணாம். உன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அதே வேலைக்கு வந்தவன் தான் நானும் கேபியை பார்த்துட்டு தான் போக போறேன். இப்ப அங்க ஒருத்தனுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குல்ல, அந்த வேலைக்கான தகுதியே அவனுக்கு இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான பித்தலாட்டக்காரங்க, உருப்பட மாட்டாங்க, ஏழைங்க வயித்துல தான் அடிப்பாங்க. இன்டர்வியூக்கு கூட அவன் வரல தெரியுமா? இன்னைக்கு காலையில் ஜாயின் பண்ணவர் தானே? ஆமாங்க. என்ன விஷயம்? அது அவர்கிட்ட தான் பேசணும். சரி உள்ள போங்க, வலது பக்கம் 3வது சீட்டு. ஆ ஓஹோ, அப்ப அப்படியே விஷயம். இங்க ஏன் எதுக்குன்னு கேட்க ஆள் இல்ல. ஊர்ல கண்டவன் கால கைய பிடிச்சு கடன் வாங்கி காசை கொண்டு வந்து கொடுத்தா வேலை இல்லைங்கிறாங்க. அப்புறம் அந்த சீட்ல வேற ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுவும் இன்டர்வியூக்கு வராத ஒருத்தனை. பச்சம் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். பார்த்து கேள்வி கேட்டுட்டு தான் போவேன். எம்பியோட ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன், சும்மா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, இந்த வேலை கிடைக்கலன்னா எங்க குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துடும். அவனுக்கு இது ஒரு ஹாபியா இருக்கலாம். நீதான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கல, எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்க. பணம் இருக்கு, யாராலையும் எடுத்து காப்பாற்ற முடியாது. சும்மா பிடிக்க எடுக்கையா. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? மனோ சாப்பிட வரல? வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன். முகத்துல நல்லா கோவம் தெரியுது. இன்னைக்கு லீவா இல்ல இந்த வேலையை விட்டாச்சா? ஹரி, கொஞ்சம் இங்க வா.
நல்ல ஆளுப்பா நீ. ஆபீஸ் முடிஞ்சவொடனே எங்க போன? இவ்வளவு நேரம் உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வெளியே சாப்பிட்டேன். இது கொஞ்சமாவது மரியாதையா இருக்கா? அம்மாவும் பொண்ணும் கஷ்டப்பட்டு இவ்வளவு சமைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வேலை கிடைச்சதில்ல, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு. பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு வரீங்களா? அப்ப சரி போங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பா. அவன் போய் படுக்கட்டுமா, காலையில ஆபீஸுக்கு போக வேண்டாம். பாயசம் ஆறி போச்சு. சாயந்தரமே வச்சது. ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பாயசம் குடிச்சா ஒண்ணும் ஆகாது. சாப்பிடுங்க. வேலையெல்லாம் எப்படி? நல்ல வேலைதான். கிளாஸ் இங்கே இருக்கட்டும், அப்பாவுக்கு தேவைப்படும். என்னம்மா, என்னை பத்தி ஏதோ பேச்சு அடிப்படுது? கண்ணதாசன் கார கூடி இன்னும் கொஞ்சம் ஊத்தி கூடி. என்ன எத்தனை ரவுண்ட் அடிச்ச? ஐயோ நான் இல்லைங்க. சும்மா இருப்பா, உன்னை பார்த்த போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்மாலை ஏத்திக்கிட்டு சாப்பிடலான் இருந்தேன். நீ வந்தாதானே? அப்புறம் நானே 2 கிளாஸ் அடிச்சிட்டேன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? அங்கிள் உங்ககிட்ட நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். அது இல்ல அங்கிள், நான் அட, இது முதல் நாள் இல்ல, பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மணி 11 ஆச்சு. ஓ, நீ படுத்துக்க. காலையில ஆபீஸ்க்கு போகணும்ல? நீ படுத்துக்க. இங்கதான். அங்கிள் இதான் என் ஆபீஸ். இது ரொம்ப பெரிய ஆபீஸ் ஆச்சே. ஓகே அங்கிள், தேங்க்யூ. சரி, போயிட்டு வா. இல்லையா? எங்க ஓட பாக்குற? ஆஹா, நீயா? நீ என்ன ஆபீஸ் போகாம இங்க இருக்க? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு எங்க இருந்து போறது? அதான் ஜாயின் பண்ணல. எப்படி ஜாயின் பண்றது? அதான் மானத்தை வாங்கிட்டீங்க. வேலையே இல்ல, மானமும் போச்சு. இங்க பாரு, இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எம்பியோட ஆர்டர் அந்த ஆபீஸ்க்கு கிடைச்சி அது வந்திருக்குமே, நீ அதை வாங்கலையா? அந்த ஆபீஸ்ல யார்கிட்டயும் எம்பியோட அப்பாயின்மெண்ட் வரல. என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளிட்டாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. உடனே என் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்றது? நீங்க தான் மும்பைக்கு போயிட்டீங்கல்ல. மும்பைக்கா? ஓ, நான் டெல்லிக்கு போயிட்டு அப்புறமா தான் மும்பைக்கே போனேன். நீங்க எங்க போனாலும் அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அங்க வேற ஒருத்தன் வேலையில உட்கார்ந்திருக்கான். வேற ஒருத்தனா? இதோ நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். எங்கயா ஓடுறேன்? வாங்க. ஏரியா விசாரிச்சுட்டு அட வரேன். நில்லையானா? எல்லா பக்கமான போடுறானே. நீ விசாரிக்க ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு வேலை வாங்கி கொடு, இல்ல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, இல்ல உன் வண்டவாளத்தை எல்லாம் இங்கே தண்டவாளத்துல ஏத்துவேன். அந்த மாதிரி மரியாதையை பேசி பழக்க. வா, இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இந்த வேலை போனா போது, இதை விட ஒரு அருமையான வேலையை இந்த கேபி அண்ணன் உனக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன். சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் எப்படி நம்புறது? ஓ, உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக சொல்லப்பா. நான் தலையிட்ட ஒரு விஷயம் முதல் முறையா இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுல உன்னை விட அதிக வருத்தம் எனக்கு தான். இல்லைன்னு உனக்கு தோணுதா? ஒரே மாசம்தான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதுக்குள்ள எப்படியாவது வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் நான் எப்படி வாழ்றது? அது வரைக்கும் நீ வாழணும், அவ்வளவுதானே? வா. கேஸ் நம்பர் 34. அட கடவுளே. ஓ, பாத்துருப்பாளா?
ரொம்ப பிஸியான வேலை இல்ல உங்களுக்கு? பின்ன சில நேரத்துல டீ குடிக்கிறது கூட டைம் கிடைக்காது. ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல? மேனேஜருக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவர் நினைச்சா நடக்கும். அட ரெட் விழுந்துருச்சு. அப்போ ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்காக செலவு பண்ணுவீங்க. ச்சே. கையே வரமாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் விளையாடி. சர்வீஸும் ரொம்ப முக்கியம் தானே? அதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹெட்லர்க் எப்பவுமே என் கூட தான் இருக்காரு. இந்த ஃபைல் பார்க்கறதெல்லாம் கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. கரெக்ட் தான். ஆனா அது ஃபைல் பார்க்கறவங்களுக்கு தானே. ரெஸ்டாரண்ட்ல கொஞ்ச நாள் இருந்தா நல்லது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல. சார் கொஞ்சம் பாருக்கு மாற்றி விட்டீங்கன்னா. பார்லையா? அங்க உள்ள கஸ்டமர் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்பா. ஆமாம் சார் எனக்கு தெரியும் சார். ஊரில் ஒரு 5-6 வருஷம் நான் பார்ல தான் சார் வேலை பார்த்தேன். சந்தேகமா பார்க்காதீங்க, நான் ஒரு 5-6 மாசம் கல்லு கடையில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் பார்ல போய் சேர்ந்தேன். சத்தியமா 2002 நவம்பர் 22 நான் வந்து பார்ல சேர்ந்தேன் சார். கல்லு கடையில் ஒரு 5-6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம், கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். யோ ஏன் தொந்தரவு பண்ற? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்படி சொன்னா பார்த்தா சார் நீங்களே கன்ஃபார்மா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். இப்ப நான் முதல்ல டீ குடிக்கணும், அப்புறம் பேசுறேன். வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒண்ணு வேணாம், நீ போனா போதும் போ. வேண்டாம். சார் நிஜமாதான் பையன் ரொம்ப புத்திசாலி. என்ன வேணும் சார்? சரி உனக்கு என்ன வேணும்? ஒரு வேலை பண்ணுவோம், ரம்மிலேயே ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இருப்பா. ஒன்று. அட ஹரியா, என்னையா சொன்னீங்க? உன்னதாயா? ஐயோ நான் கோபி சார். நீங்க யாரோ நினைச்சிட்டு பேசுறீங்க. யோ மேஜர், அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? கோபி, நீ போய் ரம்மு கொண்டு வா. காலில் அடிபட்டிருக்கேன். ஹாஃப் ரம் கொடுங்க. உன்ன மாதிரி அப்படியே இருக்கான், வித்தியாசமே இல்ல. அப்படியா? என் லைஃப்ல இப்படி ஒரு ஒத்துமையை நான் பார்த்ததே இல்ல. தண்ணி அடிச்சதுனால எனக்கு அப்படி தெரிஞ்சதோ நீ யோசிக்கலாம், ஆனா அப்படி இல்ல. நான் உள்ள போகும்போதே பார்த்துட்டேன். சேம் இதே மாதிரி தான் நேத்து எனக்கும் நடந்தது. நேத்து டீ குடிக்கலாம் டீ கடைக்கு போனேன். அங்க போனா டீ கொண்டு வர வெயிட்டர் டிட்டோ அப்படியே என்ன மாதிரி இருக்கான், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே இல்ல. அப்புறம் பில்லு குடுக்கலாம்னு கவுண்டருக்கு போனா அவன் அங்க நிக்கிறான். அவன் என்ன பார்த்து சந்தேகப்படுறான். ஒரு ஆள் மாதிரி 9 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 7 பேர் இல்ல? இல்ல 9 பேர் தான். ஓ இப்ப அப்படி ஆயிடுச்சோ. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெட் கிளார்க்குக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் அவனை காட்டணும்னு கூட்டிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா அவன் அங்க இல்ல. அப்போ நான் அவனை தான் அந்த பார்ல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க பாருக்கு போனீங்களா? என்னது? பாருக்கு போனீங்களான்னு கேட்டேன். பாருக்கா? ஐயோ, நான் பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். பாருக்கு போனேன் தானே சொன்னீங்க? நான் அப்படியே சொன்னேன் இல்லையே? பாருக்கு போனேன்னு தான் சொன்னீங்க. பார்பர் ஷாப்புக்கு தானே சொன்னேன். இல்லையே? நீங்க சொன்னீங்க. பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிக்கன்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா. நீங்க என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு. வீட்ல குடிக்கிறது பத்தாதுன்னு பாருக்கு போய் வேற குடிக்கிறீங்க இல்ல? நான் வீட்ல குடிச்சேனா? நான் வீட்ல குடிக்கிறது என்னைக்காவது நீ பாத்திருக்கியா? அடடடடா, எதுவும் தெரியாத பச்சை குழந்தை. தினமும் ஒரு குவார்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து மறைச்சு வைக்கிறது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா ஒரு விஷயம், ஹரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெட்ரூம்ல நான் அந்த பாட்டில இது வரைக்கும் பார்க்கல. பார், அனாவசியமா என் மேல சந்தேகப்படுற. இது நல்லா இல்ல. பார்னு சொன்னா எவ்வளவு பாருங்க இருக்கு தெரியுமா? எத்தனை இருக்கு?
கூல் பார், ஆ. ஐஸ்கிரீம் பார், ஆ. மில்க் பார், ஆ. பார் அசோசியேஷன். பார் சோப்பு மண்ணா கட்டி இந்த மாதிரி என்கிட்ட எந்த பேச்சு பேசாதீங்க இத ஆமா. பாரு, சின்ன பசங்களை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத இல்ல, போ. என்ன இப்ப என்ன நீங்க செய்யாத நான் சொல்லிட்டேன். நான் என்ன இல்ல, செஞ்ச தெரியாம சொல்லு. தான் கேக்குறேன். நீ பாட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையை பார், சொல்லுங்க. வேணா கை நீட்டி பேசாத. நீங்க அங்க போறது இல்ல? இத பாரு, நான் தான் அந்த போலேன்னு சொன்னல. என்ன கூப்பிட்டீங்களாண்ணா? ஆமா ராமநாதன் கொஞ்ச நேரத்துல வருவான். நீ அவன் கூட போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துரு, சரியா? என்னோட ஃப்ரெண்டு பரமேஸ்வரன் இருக்கார்ல, அவரோட 2வது பொண்ணு. எனக்கு என்னவோ அந்த குடும்பம் நமக்கு ஏத்த குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்ன என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல, ஆபீஸ்ல நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ எங்க போற? இப்போ வந்துடுறேன். அந்த பரமேஸ்வரனுக்கு முன்னாடி என்ன தலகுனிய வச்சிராத. நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பில்லையும் 2 லார்ஜையும் 304ல கொடுத்துரு. நான் என் பொண்டாட்டி கூட்டு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு. ஆ? ஆ. அந்த பரமேஸ்வரனோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணுமா? அண்ணனோட பிடிவாதத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. அண்ணன் கிட்ட நேரடியா சொல்லிடு. தைரியத்தை வர வச்சுக்கோ. அவங்க யாரும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்கடா. ஐஸ் போடு. நீ செஞ்ச வேலையெல்லாம் போதும். இது வரைக்கும் ரொம்ப செஞ்சுட்ட. பாக்கி சம்பளம் இருந்தா வாங்கிட்டு போயிடு. ஹரி, என்ன இவ்வளவு சீக்கிரமா? அப்புறம் உங்க ஆபீஸ்ல என்ன விசேஷம்? ஹெட் கிளார்க், சூப்பர்வைசர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஹரி. ஏன் இப்படி தேவையில்லாம போய் சொல்றீங்க? ரெஸ்டாரண்ட்லயும் பார்லயும் பார்த்த ஆளு நீங்க தானே ஹரி? எஸ், உண்மைதான். ஆனா அந்த வேலையும் இப்ப இல்ல. என்னாச்சு? அதை பத்தி இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? ஊர்ல இருந்து இங்க வந்தப்போ ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணுவேன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயத்த மனசார சொல்றேன். ஒயிட் கலர் ஜாப் தான் பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிக்காம எந்த வேலையும் செய்யக்கூடிய அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த வேலையும் செய்யக்கூடிய அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட். அவர் வீட்ல இல்லையா? இல்ல, அவர் மும்பைக்கு போயிருக்காரு. ஓஹோ, நீங்க அவர் பொண்ணா? இல்ல, நான் அவரோட ஒய்ஃப். சாரி, சார் வந்தார்னா கே புருஷோத்தமனை தேடி கோரே அண்ட் கோரேவோட எம்டி வெங்கடி வந்தார்னு சொல்லுங்க. சிங்கடியா? சிங்கடி இல்ல, வெங்கடி. வெங்கடி சொல்லுங்க. சிங்கடி. ச்சே. வெங்கடி வெங்கடி. சரி, நான் சொல்றேன். வெரி குட் வெரி குட். பெட்டி. ஆமா, பெட்டி. தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு சொல்ல வேண்டியது இன்னைக்கு சொல்றேன். என்ன இந்த பக்கம்? கேபி பார்க்க வந்தேன். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கேபி மும்பை போயிருக்காராம். என்ன பண்றீங்க? குறிப்பா ஒண்ணும் இல்ல, நான் சும்மா எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். சும்மா தான் சார் இருக்கேன். கம்ப்ளீட்லி ஃப்ரீயா? அப்ப வாங்க, நடந்துகிட்டே பேசலாம். அப்போ உன்னோட கதை அப்படி போகுதுன்னு சொல்ற. சுருக்கமா சொல்றதுன்னா எங்க போறதுன்னே தெரியாம முழிக்கிற இல்ல? ஆமா, எங்க தங்கியிருக்க? நான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். மேஜர் எம்.கே. நாயர். மேஜர் எம்.கே. நாயர் யாரு? பட்டாளத்துல வேலை செஞ்சவர். அவர் ஒய்ஃபு கூட ஸ்கூல் டீச்சர். ஒரே ஒரு பொண்ணு எம்ஏ லிட்ரேச்சர் படிக்குது. சரிதானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? இந்த சிட்டில இருக்கிற எல்லா பணக்காரனையும் அவனோட கம்ப்ளீட் பேக்ரவுண்டையும் எனக்கு தெரியும். உனக்கு தேவை இப்போ ஒரு வேலை.
எனக்கு தேவை ஒரு கணிசமான தொகை 2 லட்சம் ரூபாய். எனக்கு இல்ல, கோரையில ஒரு சின்ன டெபாசிட். அத நீ தர வேணாம், ஆனா மேஜர் கொடுக்கலாம்ல மிஸ்டர் MK நாயர் பட்டாளம். இல்ல அவர் எனக்காக அப்படியெல்லாம் எதுவும் செய்வாருன்னு தோணல. ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். உன் அதிர்ஷ்டம் ஒருவேளை அவர் கொடுத்துட்டார்னா? வா வாங்க வாங்க. உட்காருங்க. அங்கிள் இவரு நான் வெங்கடி, வி வெங்கடி, கோரே ஃபைனான்ஸ்ல இருந்து வரேன். கோரா அண்ட் கோரா ஆ. ஃபினான்ஸ் கம்பெனியா? ஊர்ல ரொம்ப பேர் தப்பாதான் பேசுறாங்க. ஆனா நாங்க ரொம்ப நல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி. அதாவது மக்கள் கொடுக்கிற பணத்தை பத்திரமா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதை திருப்பி கொடுக்கிற ஒரே கம்பெனி எங்களோடது. ஹரிய கேட்டு பாருங்க. இப்போ என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நாங்க இப்போ முதலீட்டாளர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வாரமா இந்த வாரத்தை அனுசரிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி வர்ற காலங்களுக்கு கூடுதல் வட்டி கொடுக்க போறதா அறிவிக்க போறோம். அதாவது வட்டியை 50% இருந்து 50.5% வரைக்கும் நாங்க உயர்த்தியிருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு சின்ன டெபாசிட். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன அமௌண்ட் தான். வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். என் கையில ஏது அவ்வளவு பணம்? சார் நல்ல தமாஸ் பண்றாரு. நிஜமா தான் சொல்றேன். ஏற்கனவே எனக்கு நிறைய செலவு இருக்கு. நான் எங்க போவேன் பணத்துக்கு? 1 லட்சம் சொன்னா உங்களுக்காக பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த அமௌண்ட்டை சொல்றேன். இதுல லாபம் ஜாஸ்தி இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றது? என்கிட்ட தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இதெல்லாம் நடக்காத விஷயம். அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கம்பெனியோட மேனேஜரா உங்களுக்காக நான் எடுக்க போற கடைசி முயற்சி இது மட்டும்தான். 25,000 ரூபாயை குறைச்சிட்டேன். ஒன்லி 75,000 rupees. சாரி, என்கிட்ட இல்ல. ஆஹா. சரி, குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? தேங்க்ஸ், ஒன்றும் வேண்டாம். அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. தேங்க்ஸ். ஆ. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. ஆமா. நான் ஹரிய கொஞ்சம் பார்க்கணும். என்ன ஹரியா? அப்படி யாரும் இல்லையே. உள்ள இருப்பாரு. மேஜர் அங்கிள் வந்திருக்காருன்னு சொல்லு. அப்படி யாரும் இங்க இல்ல சார். இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. சேகப்பா உயரமா. இங்க வேலை செய்யற எல்லாரையும் எனக்கு தெரியும் சார். அப்படி யாரும் இங்க இல்ல. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் இவனை இந்த வீட்ல தங்க வைக்க வேண்டான்னு. இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுதா? அது இல்லடி, இதுல எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் அப்படி ஒரு திருடனா இருப்பான்னு நான் நினைக்கல. என்ன இருந்தாலும் ராகவனுடைய புள்ளையாச்சு. அது சரி, உங்களுக்கு எப்படி அவ்வளவு கரெக்டா தெரியும்? ஒருவேளை ஆள் மாறாட்ட பண்ணி நம்மள ஏமாத்துறானோ என்னவோ? சாச்சா, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்படி இருந்தா என்ன? எஸ். அங்க ஹரி இருக்காரா? இல்ல, ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. ஆபீஸா? அவனுக்கு வேற வேலை கிடைச்சிருச்சா? நீங்க யாரு? நான் டேவிட் பேசுறேன். நானும் ஹரியும் ஒன்னாதான் பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இங்க பார்ல ஒரு வேகன்சி இருக்கு. நான் மேனேஜர் கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன். ஆனா இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது வேண்டாம்ல. ஹரி வந்த உடனே நான் ஃபோன் பண்ணன்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப பார்ல வச்சு பார்த்தது இவனை தானா? பயங்கரமான திருடன். இங்க பாருங்க, வந்த உடனே அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. பெருசா ஃப்ரெண்டோட பையனை பேசிட்டு இருக்காரு. முதல்ல அவன் வரட்டும்டி. ஒரு நிமிஷம் நில்லு. இன்னைக்கு நான் உன் ஆபீஸுக்கு வந்தேன். உன் ஆபீஸ்ல நீ இல்லையே. ஓ, அப்போ நீங்க தான் ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்களா? கார்ல?
என் பேர்ல அங்க யாரும் வேலை செய்யல அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல? எனக்கு தெரியும் இது ஒரு பிரச்சனையா இருக்கு ஆண்டி. முந்தானத்து என்ன பாக்குறதுக்காக தூத்துக்குடியில இருந்து வந்த என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜு கிட்டயும் நான் அங்க வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க. வைத்தறிச்சல், எல்லாருக்கும் வைத்தறிச்சல். ப்ரமோஷன் வேற கிடைக்க போதில்ல. மேனேஜருக்கு என் மேல ரொம்ப மரியாதை. அவனுங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியல. நான் என்ன பண்றது? ஒரே வைத்தறிச்சல் கோஷ்டிங்க. சூடா இருக்குல்ல, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். போய் அவங்கிட்ட பேசுங்க. மேனேஜருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. யார ஏமாத்த பாக்குற? அங்கிள், யாருகிட்ட விளையாடுற? உங்க அப்பாவோட எனக்கு இருந்த நட்புக்காக தான் உன்னை இங்க தங்க வச்ச. என்கிட்டயே உன் வேலைய. அங்கிள், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனி ஒரு வார்த்தை பேசாத. என்னாச்சு? இதான் நடந்தது. நான் இதெல்லாம் வேணும்னே செய்யல. இதோட போட்டுங்க. இந்த ரூமை போட்டு நான் சொல்ற வரைக்கும் வெளியில விடாதீங்க. ஒரு நிமிஷம். சாப்பிட ஏதாவது கொடு. என்னது? சாப்பிட ஏதாவது கொடுன்னு. நாங்க மிலிட்டரியில யாருக்கும் தெரியாம வார்ல இப்படிதான் பதுங்கி பதுங்கி போவோம். அப்பதான் எதிரிகளுக்கு நாம தெரியாம இருப்போம். என்னது? அதுவும் நம்ம எதிரிங்க தான். ஹரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை அந்த ஆளை நம்ம விடவே கூடாது. அந்த நாள் முதல் இந்த நாள் அங்கிள், வரை வர. மனிதன் மாறவில்லை. ரெடி? மனிதன் மாறவில்லை. புடியவன. ஏய், இவனை ஏமாத்திட்ட, என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா பணத்தை எடு. பணமா? எவ்வளவு ஹரி? மொத்தம் 25,000. முதல்ல 10, அப்புறம் 15. சாரி, பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை கொடு. பணமா? அது வந்து பணம் இல்லைன்னா வேலையாவது கொடு. அது எம்பி கிட்ட இருந்து மறுபடியும் order அது இதுன்னு இரு. பணத்தை தரியா இல்ல வேலை வாங்கி தரியா? கொஞ்சம் லேட் ஆகும். சரி, வேண்டாம், பணத்தை கொடு. நான் எம்பி கிட்ட இருந்து வாங்கி வச்சிடுறேன். அப்புறமா அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது. சரி, வேலை வாங்கி தரேன். எப்போ? ஒரு 6 மாசத்துல. 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? விட்டுறாதீங்க. 6 மாசம் தாங்க முடியாது. 6 மாசம் அதிகம். சரி, 3 மாசம். நிஜமா? சத்தியமா? அட உண்மையாதான், எங்க அம்மா வேலை சத்தியமா. ஏய், வாக்கு மாறின உன் உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாம் இடம் மாறிடும். உன் உடம்புல எலும்பு மட்டும்தான் இருக்கு. ஜாக்கிரதை, போ. வா. இந்த தடவை அவன் ஏமாத்த மாட்டான். அவனுக்கு என்ன பத்தி தெரியும். இருந்தாலும் 3 மாசம் அது வரைக்கும் நீ சும்மாவா இருப்ப? அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணலாம். Cheerful, my boy. ஈரம் கொண்ட நெஞ்சங்கள் கடவுள் உருவாய் தெரிகிறதே. சோகமெல்லாம் உள்ளத்தில் முகிலாய் முகிலாய் கலகிறதே. ஒளிதான் தெரிகிறதே, என் வாழ்க்கை விடுகிறதே. ஒளிதான் தெரிகிறதே, என் வாழ்க்கை விடுகிறதே. நதியெல்லாம் கடல் தேடும், நதியெல்லாம் கடல் தேடும். கடல் போல் உன் அன்பு ஆகிறதே. ஈரம் கொண்ட நெஞ்சங்கள் கடவுள் உருவாய் தெரிகிறதே. ஒளிதான் தெரிகிறதே, என் வாழ்க்கை விடுகிறதே. உட்காண்றியா?
உன்னை இங்க உட்கார வச்சிருக்கிறது கனவு கனவா? இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கனவு காண்ற வேலையில இங்க வச்சுக்காத, அதெல்லாம் அங்க, புரிஞ்சுதா? மாசம் மாசம் எண்ணி வாங்க வேண்டாமா? 1 மணி நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடறேன் சார். முடிச்சாகணும், அதுக்கு தான் உன்னை வேலையில வச்சிருக்கேன். இனிமே கனவு காணக்கூடாது. எஸ் சார், ஐ நோ இட்ஸ் மை டியூட்டி. ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். ஐ எம் சாரி சார். இங்கிலீஷா பொழந்து கட்டுறான் தம்பி. இந்த வேலையையும் விட்டுட்ட, இனி என்ன பண்ண போற நீ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். படிப்பை முடிக்க சொன்னா அதையும் முடிக்கல. சரி, பிசினஸ்ல எனக்கு உதவியா இருன்னு சொன்னா அதையும் செய்யல. ஏன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் மனசை மாத்தலான்னு நினைச்சேன், ஆனா அதையும் செய்யல. இப்ப நான் என்னதான் செய்யணும்? அதையும் நீயே சொல்லு. என்னால முடிஞ்சது எதுவா இருந்தாலும் அதை செய்யறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒருவேளை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா உன் அண்ணி கிட்ட சொல்லு. அவ மேல ஒன்னும் கோவம் இல்லையே. மனுஷனை இம்சப்படுத்தாம ஏதாவது வாயை திறந்து சொல்லு. நான் யாரையும் இம்சப்படுத்தல. சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. முன்ன மாதிரின்னா மூளை சரியில்லைன்னு சொல்லிடலாம். ஆனா இப்ப அதுவும் இல்லையே. என்ன விடுங்க, என்ன விடுங்கடா. அண்ணா ப்ளீஸ் என்ன விடுங்க. எனக்கு பைத்தியம் இல்லடா, நான் பைத்தியம் இல்ல. எங்கடா பார்த்துட்டு ஓடிட்டு வர? வண்டி வரது தெரியல சார். நான் சாரு கிருன்னு சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல. இடிச்சிருந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சிருக்காது, தெரியும்ல? சார், இது ஒன் வே. நீ எனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் கத்து கொடுக்குறியா? எனக்கு தெரியும். நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இறங்கடா வெளிய. போதும், ரொம்ப சத்தம் போடாதீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆட்டோ டிரைவர் கிட்ட நீங்க பாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? இஷ்டம் போல பேசுறீங்க. ஒருவேளை இங்க ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? உங்களுக்கு யாரு டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்தது? சிட்டி ஸ்பீட் லிமிட் உங்களுக்கு தெரியாதா? அதுவும் ஒன் வேல வந்திருக்கீங்க. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? நீங்க இடிக்க வந்துட்டு பழைய பாவம் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் மேல போடுறீங்க. தேவையில்லாம அதிகமா பேசிட்டீங்க. கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணுங்க. வா. இங்கதான் முதல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். வெரி குட். அரே, ஆ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்க ரவி என்ன இல்லையாங்க? இல்ல, நைட் டியூட்டி. பிசினஸ்ல எப்படி போகுது? ஏதோ போகுது. சார தெரியும்ல? ஆ. கோரா அண்ட் கோராவோட எம்டி. வணக்கம் சார். இப்போ அவங்களுக்கெல்லாம் என் மேல பயங்கர மரியாதையா இருக்கும். ஏன்னா நான் உங்க கூட சேர்ந்துல தண்ணி அடிக்க வந்திருக்கேன். அதுவும் நான் வேலை செஞ்சிட்டு இருந்த பாரு. நான் பாருக்கு வந்துட்டா பெரிய ஆள் சின்ன எல்லாம் பார்க்க மாட்டேன். எந்த உதவக்கரையா இருந்தாலும் கூட அடிப்பேன். அது என்னோட நேச்சர். என்னோட மொத்த கவனமும் பிசினஸை டெவலப் பண்றதுல தான் இருக்கு. கோரையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நீ நினைக்கிற? அற்புதமா இருக்கும் சார். அற்புதமா இருக்கும்ல. அப்ப முதல் ரவுண்ட் அடி. சரி. விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன பண்ற? விட விடுங்க. சொன்னா கேளு. ஒரு கிரிமினல், ஒரு கிரிமினல் சார். விடுங்க. சொன்னா கேளு. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவன் கிரிமினல். விடுங்க சார். உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். குருமே குசலம். என்ன
வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஐயோ டைமே இல்ல ஆண்டி. டெபாசிட்டர்ஸ் வர்றது போறதுன்னு பயங்கர பிஸியா இருக்கு. கையில என்ன நான் பார்க்க கூடாதா? என்ன கையில? இல்ல அந்த கையில வச்சிருக்கீங்களே. கையிலயா? இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஓ, அப்போ நான் அதை பார்க்க கூடாது. என்னப்பா இது? நான் இது மாதிரி எத்தனை பாத்திருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்கிட்ட நீ எதையும் மறைக்க வேண்டாம். இல்ல. நீயாவது நல்லபடியா வருவேன்னு நினைச்சேன், அதுவும் போச்சு. ஐயோ ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி அவனை மிரட்டிட்டு இருக்க? வணக்கம் அங்கிள். ம். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். வர வழியில ஆண்டியை பார்த்து பேசிட்டு இருந்தேன். ஐயோ, நான் பாத்ரூம்ல டேப்பை மூட மறந்துட்டேன். எனக்கும் அப்பவே சத்தம் கேட்டது அங்கிள். சரி, போய் மூடிட்டு வா. அப்படி பார்க்காத, தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. போய் மூடிட்டு வா போ. அவ இத பாத்திருப்பாளோ? இல்ல, பார்க்க சான்ஸ் இல்ல. நான் கையில பின்னாடி மறைச்சுதானே வச்சிருந்தேன். பாத்திருந்தா அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி பண்ணிடுவா. அட, இது மிலிட்டரி சர்க்காச்சே. எங்க இருந்து இது கிடைச்சது? பெரிய விஷயமா? டிவில அம்மாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தேன். பாத்தியா? நான் கூட கண்ணா திறந்துக்கிட்டு டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா தூங்கிட்டேன். எப்படி இருந்தது? ஃபேன்டாஸ்டிக். உண்மையை சொல்லணும்னா நேர்ல வந்து பாராட்டலாம் தான் வந்தேன். என்னையா? உங்களே இல்ல, அம்முவேன். அவதான் இங்க இல்லையே, டான்ஸ் கிளாஸுக்கு போயிருக்கல. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். என்னடா விட்டுட்டு போற? அங்கிள், இப்போ லேட் ஆயிடுச்சு. நான் வெகடி கிட்ட இப்போ வந்துருன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி சரி, போயிட்டு வா. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. டிவியில், அப்புறம் ஆட்டோவிலையும். கங்க்ராட்ஸ். நான் வரேன். ஹலோ. தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். இருந்தாலும் இது ரொம்ப போர் அடிக்குது. பாராட்டுக்கு முன்னாடி தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. நான் நான் ஒரு சைக்கோ கேஸோட எல்லா லட்சணமும் இந்த ஆளோட முகத்துல இருக்கு. ஆமா, அப்படிதான் இருந்தாரு. உனக்கு தெரியுமா அவர? தெரியும். நான் இந்த ஆளை முதல்ல பார்த்தது என் அண்ணனோட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான். நான் பைத்தியம் இல்ல. Please. நான் கொலை பண்ணேன். கொல்லுவேன். இனிமே எல்லாரையும் கொல்லுவேன். எல்லாரையும் கொல்லுவேன். நான் பைத்தியம் இல்ல. I'm not bad. I'm not bad. நான் பைத்தியம் இல்ல. விடுங்க. விடுங்கடா இல்ல. நான் பைத்தியம் இல்ல. விடுங்கடா. விடுங்க. அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாரு அண்ணனை பார்க்க. டோன்ட் worry மேன், பிலீவ் மீ, நீ இப்போ ரொம்ப நார்மலா இருக்க. பழச எல்லாத்தையும் நீ இன்னும் நினைச்சிட்டு இருந்தா அது இன்னும் உனக்கு பிரச்சனையை கொடுக்கும். நான் சொன்ன மருந்தை மட்டும் நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு. அடுத்த வாரம் என்னை வந்து பார்க்க மறந்துடாத, ஓகே? குட் லக். இந்த மாதிரி ஆளுங்களை விடவே கூடாதியா? ஏன்டா விடுங்க, கதை உடைங்க. விடக்கூடாது. அநியாயமா போலீஸ் ஆட்டோ கையில மாட்ட விடக்கூடாது. வெளியில வாங்கடா. கதை உடைங்க. உங்களை சும்மா விட கூடாது. இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சாகணும். சார், என்ன கேக்குது சார்? ஏய், வாடா வெளிய. கிடைக்கிற வரைக்கும் போக கூடாது இங்க. ஏய், வெளிய வாடா. தப்பிக்கிறதுக்கான வழியை பாரு. டெபாசிட்டர்ஸ் அவங்க போலீஸோட வந்திருக்காங்க. ஐயோ, முதலாளி ஏன் இப்படி பண்ணாரு? ஊர்க்காரங்க பணத்தை எடுத்து ரப்பர் எஸ்டேட் வாங்கக்கூடிய அவசியம் இப்ப என்ன? இப்ப எல்லாரும் ரப்பர் செருப்பாலே அடிப்பாங்களே, எனக்கு அதை நினைச்சா பயமா இருக்கு. நாம ஃபர்ஸ்டே கோரை அண்ணன் கிட்ட விசாரிச்சிருந்தா இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்ல. அட போப்பா. பாத்து கண்ணடி கண்ணடி பாத்து. குடி 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 குடி. ஒண்ணுல பெட்டி பெட்டி தூக்கி போட்டேன். ஐயோ ஐயோ, இங்க இருந்து விழுந்தா கால் உடைஞ்சிருமே. விளாட்டி அவங்க உடைச்சிருவாங்க. அம்மா.
ஹலோ ஹலோ என்ன இங்க? என் அப்பா. இவர் என்னோட ஃப்ரெண்டு மனோ விஸ்வநாத். ஹலோ, glad to meet you. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பெஷலா ஒன்றும் பிசினஸ் பண்றாரு. ஆஹா, வீடு எங்க? இங்கே தான். அசோக் நகர். ஆஹா, கிளம்புறோம். okay, see you. see you சார். சார் ஆ எவ்வளவு? 22. வேர்ல்ட் ஹிஸ்டரி. ரொம்ப போர். ஏய், அவர் வந்திருக்காரு. ம், பார்க்காத மாதிரி என்ன? ம். அப்புறம் நீ எங்க போயிருந்தியா? ம்ஹும். அப்ப ஏன் போனேன்னு சொன்ன? ஹலோ, என்னோட ஃப்ரெண்டு நான் என்னோட ஃப்ரெண்டை இங்க பார்க்க வந்தேன். நீங்க இங்க உட்காருங்க, டீ குடிச்சிட்டு போலாம். வேண்டாம். ஃப்ரெண்டு ஏன் சும்மா போய் சொல்றீங்க? எனக்கு தெரியும் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு. ஆல் இடியட்ஸ் ஆர் ஃபூல்ஸ் என்ற புக்கை நீ படிச்சிருக்கியா? ஆல் இடியட்ஸ் ஆர் ஃபூல்ஸா? அப்படி ஒரு புத்தகமா? இப்பதான் கேள்விப்படுறேன். நான் கிளம்பவா? ஹாமில்டனோடது. ஆ, அவரோட ஐலண்ட் அண்ட் ஸ்டே படிச்சிருக்கேன். பெஸ்ட் தெரியுமா? ஏன் இப்படி அவரை இன்சல்ட் பண்ண? என்ன? என்ன பண்றது? ஓடி போயிடலாம். வழி இந்த பக்கம் இருக்கு. என்ன கேக்கு? ஐயோ, இவர் சினிமால வர ஆளு இல்ல? இவர் நான் பாத்திருக்கேன் சார், நிறைய படத்துல நல்லா நடிச்சிருந்தீங்க. காசுன்னா போதும் உடனே தலைமறை ஆயிடுவீங்களே, எனக்கு தெரியும். உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல? நேர்ல பார்க்க நல்ல கிளாமரா இருக்காரு. கிண்டல் பண்ணாதடா. ஒன்னும் பேச வேண்டாம், உடனே என் காசை எடுத்து வைங்க. நான் கஷ்டப்பட்டு லைட் முன்னாடி நின்னு சம்பாரிச்ச பணம். லைட் ரொம்ப சூடா இருக்கும். நீ லைட் முன்னாடி நின்னு இருக்கியா? சின்ன வயசுல ஸ்கூல்ல போட்டோ எடுக்கும் போது ஃபிளாஷ் அடிச்சு கண்ணெல்லாம் கூசி. அனாவசியமா பேசாதீங்க, உடனே என் பணத்தை எடுத்து வைங்க. சப்பாரி சூப்பரா இருக்கா இது? இது எந்த இல்ல ஷூட்டிங் ட்ரெஸ். நாளை காலையில வரைக்கும் எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு. நேரா அங்க இருந்தா வரேன். இன்னும் மேக்கப் கூட கலக்கல, நான் போய் தண்ணி அடிக்கணும். மாமா நீங்க உட்காருங்க. என்ன உட்கார சேரே காணோம். நீ போய் உள்ள 2 டீ போடு. எனக்கு உங்க டீயும் வேணாம், காப்பியும் வேணாம். என்னோட காசு தான் எனக்கு வேணும். அப்ப நான் ஒண்ணு பண்ணலாம். நீ கோபால்ட்ட போய் 2000 வாங்கிட்டு வா. எந்த கோபால்? அதான் அவன் எனக்கு தரணுமே, அந்த கோபால். அவர் அப்ப பஷீர் கொடுக்க வேண்டிய 10,000 என்னாச்சு? ஓ, அந்த பணமா தான் நானே வாங்கிக்கிறேன். லுங்கியோட போறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸே போதும். மாமா இங்கே இருங்க, கண்மூடி கண் திறக்கக்குள்ள வந்துடுறேன். இந்த ஏமாத்துறவெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்கடா, நானே மிகப்பெரிய நடிகன். மாமா கையேடு எடுக்கிறேன், முதல்ல காசு எடுத்து வை. அதான் ஃபைனான்ஸ் கம்பெனி தெரியுதுல்ல, யார் உன்னை பணத்தை போட சொன்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் காசு இப்பவே வேணும், இல்லைன்னா நான் போலீஸ் போவேன். போய் கூப்பிடுறா போலீஸ. தொட்டு பேசுற வேலையை வேணாம். என்ன பண்ணுவேன்? தொட்டு பாரு, அப்புறம் உனக்கே தெரியும் எல்லாம். இந்த தொட்டுட்டேன். ஐயோ, அரே அரே, கதவு தர, நான் மேஜர் அங்கிள் வந்திருக்கேன். அங்கிள் நான் இல்ல. சரி, தலை.
என்னடா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? நாங்க கிச்சன்ல டீ போட்டுட்டு இருந்தோம். காப்பி தானே போட்ட காப்பி காப்பி ப்ரூ 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 உங்களுக்கு வேணுமா அங்கிள்? போடா இந்த நேரத்துல யாராவது ப்ரூ குடிப்பாங்களா என்ன அங்கிள்? ப்ரூ வேண்டாம், கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு. என் பொண்ணு பேர்ல இருந்த பணத்தை எல்லாம் உனக்காக தான் நான் ஃபைனான்ஸ் கம்பெனில போட்டேன். இப்போ அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு இப்ப இருக்க இடம் கூட இல்ல. இதோ 2 பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். இதை எங்க வைக்கிறது? இதை அப்படியே வச்சா வேலைக்கு ஆகாது. நீ இருந்த ரூமையும் அவ பூட்டிட்டா. இது கொடுங்க, நான் உள்ள ஷெல்ஃப்ல வச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம், இதுக்குள்ளே வச்சா போதும். அதுக்குள்ள ஒரே குப்பையா இருக்கே. குப்பைங்கிற காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. தட்டினா அப்படித்தான் இருக்கும், ஆனா உள்ள புள்ள குப்பை தான். ஆஹா, சரி, எங்கேயாவது பத்திரமா வை, நான் அப்புறம் வரேன். சரி. என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் இல்லாதப்ப எடுத்து குடிச்சிடாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நல்ல வேளை தப்பிச்சோம். எங்க தப்பிச்சோம்? வாளு போய் கத்தி வந்த கதை மாதிரி நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். போலீஸ பார்த்து தான் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்ப சிபிஐ சிஐடி கொலை வேற பண்ணி வச்சிருக்கோம். இந்த நடிகை நம்மள கஷ்ட காலத்திலேயே தேடி வரணும். நேரம் பிணத்துக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு யோசிப்போம். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆமா, வரதம் பிள்ளையால மட்டும்தான் நம்மள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். யார் இதை பண்ணது? ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. எழுந்திரு வச்சலா. நான் வச்சலா இல்ல, அவ போன வாரமே போயிட்டா. புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்கு. ஐயோ, நாங்க வரதம் பிள்ளையால பார்க்க வந்தோம். அவரை பாக்குறதுக்கு வந்தீங்களா? ஆமா. அவரு இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பையன் வந்தான், அவரை கையோட கூட்டிட்டு போயிட்டான். ஐயோ, இப்ப நம்ம என்னடா பண்றது? சாமி, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. சரிங்க. போடா. ஐயோ, அப்பா அம்மா, ஐயோ. இனிமே இந்த மாதிரி கலாட்டாலாம் பண்ணாதீங்க. போ, போடா. சாமியார்களுக்கு சாராய கடல என்ன வேலை? சாமியார் இல்ல, வெடுங்கி, வெங்கடி. டோரா கம்பெனி ஊத்திச்சு வேஷம் போட்டு வந்திருக்கியா? ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். சரக்கடிக்கிறியா? வேண்டாம், நேத்து அடிச்சது இன்னும் இறங்கல. அண்ணன், நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நீங்க எங்க கூட கொஞ்சம் வரணும். அட, நம்ம மாமா கோபால் இவர் பெரிய நடிகராச்சே. இவர் எதுக்கு அடிச்சு வச்சுக்கிறீங்க உள்ள? அவர் போகல, நாங்க தான் அனுப்பி வச்சிருக்கோம். எதுக்கு? போனோம், புதைக்கணும். ஈரும்புக்கு கூட தெரியக்கூடாது. அப்போ கொலை செஞ்சதான் மறைக்கணும், அவ்வளவுதானே? அப்போ ரேட்டு அதிகமாகும். சினிமாக்காரன்றதுனால கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு வேணாலும் தரோம், எங்க 2 பேரையும் காப்பாத்துங்க. கொலை பண்றதா இருந்தா ஆஷிஷ்லயே கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். இது புதைக்கிறது தானே. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. 10. 10 ரூபா தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொடுத்தறேன். 10னா 10,000 ரூபாயா? 10 ரூபாய் இல்ல. அதெல்லாம் எங்க கை மீறி போயாச்சு. கொஞ்சம் தள்ளே ஒரு மட்டை கேஸ் இருக்குது, நான் அதை போய் பாத்துக்கிறேன். ஐயோ, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. 5000 தரும். 9 8 8 ஒரு தரம், 8 2 தரம், 8 3 தரம். தரோம். சரிண்ணே, சத்தியமா தரோம். ஒத்துக்கிறோம். விடுங்கடா, கையை விடுங்கடா. நான் ராத்திரி வரேன். ரோடு வழி போற போனோம், கவலைப்படாத. குடிகார கூட வர நடுங்கி நிக்காத.
கத்தி வரதன் பேரை சொன்னா ஊரு நடுங்கண்டா. இந்த கத்தி வரதன் பேரை சொன்னா ஊரு நடுங்கண்டா. மாம்சே ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிகள் யாரு இல்லடா. ஏ அடுத்தவட ஏ கெடுத்ததில்ல, ஏ பொழப்புக்காக கத்தி எடுத்தேன், ஏ கத்தி எடுத்தோம் கொலை பண்ணல, ஏ நாணயமான ரவுடி நான்டா. ஏய் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிகள் யாரு இல்லடா. அடுத்தவன ஏ கெடுத்ததில்ல, பொழப்ப நம்பி கத்தி எடுத்த ரவுடி இல்ல, நாணயமான ரவுடி நான்டா. ஏய் இடிக்காத, இரு பெல்ட் ஆகணும்ல. பாத்து உன்னை நடக்க வச்சு கூட்டு போக முடியாது, இரு தூக்கிறேன். ஆமா. யோ மாம்சே, நீ பெரிய நடிகையா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. ஒரு படத்துல 2 ஹீரோவை கல்ஃபு கூட்டு போறேன்னு ஏமாத்திரோ தெரியுமா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கான்ல, அவனை விட்டுரு, அவன் நம்மளுக்கு தேவையில்லை. அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் ஏமாத்துவேன்னு. எனக்கு பிடிச்ச ஹீரோவையா ஏமாத்தின? ஆமா, போனதுக்கு எதுக்குடா கண்ணாடி? வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை. உனக்கு எதுக்குடா வாட்சி விட்றா? எனக்கு தான் நல்லா இருக்கும். பாரதம் வீசுவதாலே 6 அடி நிலம் உனக்கடா. படுறா, படுனா படுக்க மாட்டியே, படு. இத போனா என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குதே. ஆமா. என்ன விளையாட்டு இது? என்ன என்ன விளையாட்டுன்னு கேட்டேன். போனோம் பேசுது. ஐயோ. இந்த கோரான் கோரா ஃபைனான்ஸ் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? அதான் ஒரு பெட்ரோல் பங்க் தருதுல்ல, அதுக்கு பின்னாடி தான். கிளம்பிட்டீங்களா? நான் எக்ஸிபிஷன் பெயிண்டிங் உங்களை பார்க்கறதுக்காக வரல. ஹரி ஹரி தெரியுமா? நிறைய தடவை சொல்லிருக்கேன். அப்பா இப்ப அங்கதானே இருக்காரு. நல்ல கம்பெனி உங்களுக்கு. போய் சொல்லாதீங்க, அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன்.
ஏன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க? எப்படி வர்றது? வெளியே தலை காட்டவே முடியல. சிட் ஃபண்ட்ல வேலை பார்த்தது என்னமோ ஒரு வாரம் தான். இருந்தாலும் சிட்டியில் ஒரு 50 பேருக்கு மேல என்ன நம்பி பணம் போட்டிருக்காங்க. அவங்க யாராவது என்ன வழியில பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்தா ஆன்ட்டி எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அம்மா முதல்ல கோவமா தான் இருந்தாங்க. இப்ப மாறிட்டாங்கன்னா நான் மாத்திட்டேன். இப்ப நெக்ஸ்ட் பிளான் என்ன? எதுவும் முடிவு பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும். இங்க இருந்து போறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. உனக்கு தெரியும்ல. அப்படின்னா பேசாம வீட்டுக்கு வந்துருங்க. உண்மையா சொல்லணும்னா நீங்க போனதுக்கு அப்புறம் வீடு வெறிச்சோடி போயிருக்கு. நீங்க அங்க இருந்தப்போ டைம் போனதே தெரியாது. ரியலி ஐ மிஸ் யூ. ரியலி ஐ மிஸ் யூ. இல்ல நீ அதிர்ஷ்டசாலி. கம்பெனி கவுந்தாலும் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டியா? அதுக்கு இன்னும் நேரம் வரல. நேரம் வர வேண்டாம் மாமா. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. அந்த பட்டாளத்துக்காரனுக்கு தெரிஞ்சது உன் எலும்பை எண்ணிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கிளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது பத்தாதே, அவளுக்கு நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை பிடிக்கணுமே. அவளும் தன்னோட விருப்பத்தை சொல்ல காத்துட்டு தான் இருக்கா. அப்படின்னா நான் சொல்றத கேளு. 2 பேரும் இப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிடாம பரஸ்பரமா மனசை விட்டு பேசிடுங்க. சரி. பட்டாளத்துக்காரட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஓகே. அவரு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு படுத்து தூங்குடா. டேய், கத்தி வாரதன் இந்த ஊர்ல இருக்கும்போது இப்படி ஒரு கொலை கேஸ் நடந்திருக்குன்னா கத்தி வாரதனுக்கு தான் அசிங்கம். உண்மையை சொல்லு, நீ தானே? இல்லண்ணா. எத்தனை வித்துட்டு வந்த? 2ண்ணா. வித்த காசு எங்கடா? என்கிட்ட இல்லண்ணா. திருவேன். எடுறா காசு. எங்கடா காசு? நீங்களாம் சின்ன பசங்க தான்டா. ஒழுங்கா வேலை செய்யலாம்ல. எதுக்குடா கத்தி? கத்தி கத்தி எதுக்குன்னு கேட்டேன். கத்தி வந்து நகை வெட்டுறதுக்கு. இவங்களும் நகை வெட்டணும்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு வேணா நீங்களும் வச்சிங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவாங்க. நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு சீன் போட்டுனுக்கிறேன். நீங்கள் என் மேலே கை வச்சு அசிங்கமாகி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு லோக்கல் ரவுடி பசங்க பந்தாடிடுவானுங்க. உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்? வெங்கடியா தெரியுமா? வெங்கடியா? வெங்கடி தெரியாமல் இருக்குமா? நானும் அவனை சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. ஃபைனான்ஸ் கம்பெனி சம்மந்தப்பட்ட வெங்கடியவா சொல்கிறீங்க? அந்த ஆளு எனக்கு தெரியாது. முதல்ல தெரியும்னு சொன்ன, இப்ப தெரியாதுங்கிற. முதல்ல அப்படியா சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சரி, நீங்க இங்கே இருங்க. இல்ல நானும் வரேன். இல்ல பரவாயில்ல, நீங்க இங்கே இருங்க. நான் போய் வெங்கடியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி வா. ஐயோ, நீங்களாம் அங்க வர வேண்டாம். ஏன்னா அந்த ரோடு ரொம்ப சின்னதா இருக்கும், உள்ள வர முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்களாம் இங்க நின்றுட்டு இருக்காங்க. அதனால நீங்க இங்கே இருங்க. இவன் கிட்ட மாட்டணும் கதை கந்தலு. ஐயோ, என்ன என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தூங்கலான்னு வந்தேன். அப்படியா? நானும் பயந்தே போயிட்டேன். சரி படுத்துங்க. உன்னை தேடி ஒரு ஆள் வந்திருக்கான். என்னேவா? ஆமா. ஐயோ, யாருன்னு? நானே இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். டெபாசிட் பண்ணல ஒருத்தனா இருப்பானோ? ஆளு எப்படின்னா இருந்தா? நல்ல ஒல்லியா, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா குட்டியான மாதிரி இருக்காம்பா. ஐயோ, நிச்சயமா எவனோ ஒருத்தன் என்ன வெளுத்து வாங்க வந்திருக்கா. ஆமா. ஐயோ, என்ன பயமா இருக்க? இல்ல இல்ல, தைரியமா வெளியில போய் பாரு. நான் போக மாட்டேன். அப்ப அவன் இங்க வருவான், பரவாயில்லையா? நீங்களும் கூட வாங்க. இல்ல, எனக்கு தூக்கமா இருக்குது, டயர்டா. எனக்கு தூக்கம் வருது. என்னது? நீ போலேனா எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும். அப்புறம் போலீஸ கூப்பிட்டு அந்த ஆளு இங்க வந்துருவான். அந்த நடிகனை கொன்னதும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஜெயிலு தான். ஐயோ, நீ முதல்ல போய. ஆம்பளைனா கொஞ்சம் தைரியம் இருக்கணும். நான் போயிட்டு வரேன்னு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு போ. அந்த நடிகன் பணத்தை புதைச்சதுக்கு காசை கொடுத்துட்டு போப்பா. இதுக்கப்புறம் நான் உன்னை பாப்பனான்னு கூட தெரியல. என் உயிர் இருந்தா நிச்சயமா திரும்பி வந்து தருவேன். அதான் இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சாப விடாதீங்க. போ அப்போ. நமக்கு சொன்ன வேலையை நாம செஞ்சு முடிச்சிட்டோம். இவனாச்சு அவனாச்சு. பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த தடியங்கிட்ட மாட்டினா என் உயிர் போயிருக்குமே. இவன் உயிர் போனா யாருக்கு என்ன நஷ்டம்? ஒன்றும் இல்லை, போட்டோம், தைரியமா போட்டோம். நான் தூங்க போறேன்பா. தூக்கமே வரமாட்டேங்குதே. ஒரு கட்டிங் இருந்தா நல்லா இருக்கும்.
வெங்கடேஸ்வரா சுவாமி. சாமி உங்களுக்கு வெங்கடியை தெரியுமா? தெரிஞ்சிக்க தான் முயற்சி பண்றேன். சர்வமும் அவன்தான் என்று உனக்கு தெரியாதா? தூணிலும் துரும்பிலும் மட்டுமில்ல, எல்லாத்திலையும் இருப்பா. அவரை சொல்ல, கோரான் கோராவோட மேனேஜர் வெங்கடி. வெங்கடி தெய்வத்தை சொல்லலையா நீ? குழந்தாய், நீ அவனை பார்த்தது இல்லையா? இல்ல, பார்க்கணும். அவனை பார்த்துட்டு தான் போவேன். எதுக்கு பார்க்கணும்? கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. அவங்கிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா பணத்தை அவனே எடுக்கல. அத நீ மறந்துரு குழந்தாய். அதை நானும் வெங்கடியும் பார்த்துக்கிறோம். அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும். அம்மா, பகவதி, ஒரு வெங்கடியை தான் எனக்கு தெரியும். சாட்சாத் வெங்கடாச்சலபதி. ஓம் சாந்தி சாந்தி. சாமி இந்த ஊர்ல தானே இருப்பீங்க? இல்ல, நாளைக்கே நான் இமயமலைக்கு போக போறேன். அந்த ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஆனா அந்த ஆளு கையில நான் மாட்டினா என்னோட உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காது. ஆளு எப்படி இருக்கா தெரியுமா? அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். நாம 2 பேரும் இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம். எந்த தொல்லையும் இல்லாம வாழலாம். அப்ப காசு இல்லாம நான் என்ன காசு கொடுக்கணும்? ஏய், காசு எடுங்கடா, எடுங்கடா காசு. ஏய், எனக்கு இப்ப காசு வேணும், இல்லனா உங்க 2 பேரையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். அப்ப எடுங்கடா காசு. ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை புதைச்சிருக்கேன் தெரியுமா? எடுங்கடா காசு. அண்ணா நீங்க குத்துனா கத்துவேன். பணம் தர்றோம். எப்ப தர? சாயங்காலம். ராத்திரி பணம் கொடுக்க கூடாது. சாயங்காலம் கொடுக்கலாம். ராத்திரி. அட பணமே இல்லையா? சாயங்காலம் ஏய், கொடுக்கலாம். நிறுத்துங்கடா. பணத்தை எப்ப தர? சாயங்காலம். ஆ? ஏதாவது ஒரு நேரத்தை சொல்லு. ராத்திரி. தொலை. ராத்திரி கரெக்டா 8:30 மணிக்கு நான் வருவேன். பணத்தை எடுத்து வைக்கணும். சொதப்புனீங்க. சரி. ம். எப்படியா கொடுக்க போற நீ? சந்தேகம் இல்லல? இல்ல, ஒண்ணு இல்ல. ஆ. சாயங்காலம் எங்க இருந்தா காசு கொடுப்ப? ராத்திரி நீ எங்க இருந்து காசு கொடுப்ப? வாயை மூடுறா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கம்ப்ளீட்டா இப்படி திவால் ஆயிட்டேன். என்னோட கம்பெனி போச்சு. பாரியா ஓவரா பேசாத. பேசுற என்னடா பண்ணுவேன்? கழுத்தை திருப்பிடுவேன். சீப்புடா. நான் உன்னை விட சீப்புடா வெண்ண. இன்னைக்கு தான் கடைசி நாள். ராத்திரி வரத பிள்ளை வருவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம விஷத்தை வாங்கி குடிச்சிடலாமா? விஷம் நாம குடிக்கணுமா? பெரிய தாம்பு கயிறுல என்ன கட்டி போட்டுட்டானுங்க. கட்டி போட்டுட்டா இந்த கால் அவ்வளவு சீக்கிரம் அடங்கிடுமா? மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். எங்க அம்மாவை நான் நல்லா வேண்டிக்கிட்டு உடம்ப இரும்பாக்கி பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டேன். 10 பேர் என் முன்னாடி நின்னானுங்க. அப்படியே அதிர்ச்சியில ஆடி போயிட்டானுங்க. நான் அப்படி வெளியே வருவேன்னு அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுல ஒருத்தன் கராத்தே மாஸ்டர். உங்கள தில்லான ஆம்பளை யாராவது இருந்தா ஒண்டி கொண்டி சண்டைக்கு வாங்கடான்னு ஒரு குரல் விட்டேன். அதுக்கப்புறம் அந்த கராத்தே மாஸ்டர் வந்தான். அவனை சும்மா பந்தாடிட்டேன் தெரியுமா? மிச்சம் இருந்த 9 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டானுங்க. அந்த கராத்தே மாஸ்டர் பிளாட். ஐயோ, அப்புறம் ஒரு தீப்பெட்டி வேணும். அந்த காசு இருக்கிற பொட்டியை எடுத்துட்டு வா. அங்க ஒரு 3 தீப்பெட்டி இருக்கும். அதுல நல்லதா பார்த்து ஒன்னு எடுத்துட்டு வா. அப்போ எல்லாம் ரெடியா தானே இருக்கு? கம்ப்ளீட்டா ரெடி. எந்த கிளாஸ் ஆட போட்ட? 3 கிளாஸ் இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல, அது எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் மேட்டர். அந்த 2000 உள்ள 500 எடுத்து மாத்திட்டு அப்படியே 1000 தலை 2 வச்சிரு. அப்போ எனக்கு முழு பணத்தையே கொடுக்க மாட்டியா? அது ரெடி. மீதி பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். எந்த பேங்க்ல இருக்கு? வைசியா பேங்க்ல. இல்ல தனலட்சுமி பேங்க். சரி சரி, நீங்களும் குடிங்க.
இத நீ குடி. எடுத்து குடி. சின்ன வயசு பசங்க தான் முதல்ல குடிக்கணும். நீங்க குடிங்க, நான் லாஸ்டா குடிச்சுக்கிறேன். ஐயோ, நீ குடிக்காத போது நான் எப்படி குடிக்க முடியும்? என்னப்பா பேசுற? வேண்டாம், 2 பேரும் குடிக்க வேண்டாம், நானே குடிக்கிறேன். சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட். வேண்டாம், இது எல்லாத்தையும் நானே குடிக்கிறது சரியில்லை. இதை நீங்க 2 பேரும் சேர்ந்து குடிங்க. குடிங்கடா, குடிங்கடா. பாதி பாதி குடிங்க. அண்ணே, எங்களை மன்னிச்சிருக்கணும். நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். உங்களை கொலை பண்றதுக்கு சாராயத்துல விஷத்தை கலந்துட்டோம். அண்ணனுக்கு கொடுக்க கையில காசு இல்ல, அதனால சாராயத்துல விஷத்தை கலந்து மகா பாவம் பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த நடிகன் சாகல. ஆமாய்யா, அவன் சாகல. கொஞ்ச நேரம் இருந்தா என்ன சாவடிச்சிருவீங்க போல. யாரு பண்ணி? மனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா காலேஜ்ல கூட படிச்ச பையனா இல்ல? ஆமா, காலேஜ் மேட். ஓ, உள்ள வா. வா, உட்காரு. ஓகே சார். மனோ இங்க இல்ல, வெளியில போயிருக்கான். ஏதாவது அவசரமா? முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. மனோவை பார்க்கணும். ஏதாவது விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிடுறேன். மனோ எப்போ வருவான்? அவ எப்போ வருவான், எங்க போயிருக்கான்னு யாராலையுமே சொல்ல முடியாதுப்பா. என்னாலேயே சொல்ல முடியாது. நான் பெட்டி படுக்கையோட ரெடியா இருக்கேன் ஊட்டிக்கு போறதுக்காக, குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு. அவன் வந்தான்னா வீட்டை பூட்டி சாவி அவன் கையில கொடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இப்போ என்ன பண்றது? மனோ வந்தா நான் வந்துட்டு போன்னு சொல்லுங்க. கல்ஃப்ல இருந்து வந்தேன்னு சொன்னா தெரியும். ஓ, கல்ஃப்ல இருந்து வந்திருக்கியா? ஆமா, வந்து 2 வாரம் ஆச்சு. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். வரேன். ஒரு நிமிஷம். தப்பி தவறி வழியில அவனை எங்கேயாவது பாத்தியேன்னா அவனுக்காக வீட்டுல நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுப்பா. ஓகே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட் ஆர்டர். திங்கக்கிழமை போயிடு. நேரத்தை தவற விடாத. அப்புறம் வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இதான் வீடு. சீக்கிரம் இறங்கு. அதை ஓடுற ஆளை நான் வேற பிடிக்கணும். இப்போ வந்துடுறேன். Appointed as stenographer to join under the given conditions. அற்புதம். யாரா வெங்கடே? வெங்கடே, 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 வெங்கடே. நான் இல்ல, அவன்தான். வெங்கடே. ஹலோ. டேய். டேய், நில்லுடா. என்ன பண்றீங்க? கொஞ்சம் சைக்கிள் குடுடா. ஹலோ ஹலோ.
ஆஹா காணோம் போயிட்டானா ஐயோ அண்ணே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே ஏண்டா ஒண்ண நீங்க ஏன்னா என்ன துரத்துனீங்க என் கையில ஒரு பைசா இல்லண்ணே கம்பெனி கோரா சாரோடது அவர் எல்லா படத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருண்ணே அத பத்தி தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நான் நிரபராதி சார் உன்னை கொஞ்ச நாளாவே நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கத்தி 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 ஐயோ கத்தி கத்தி கத்திலடா காசு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிலி சாரு உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு இதை கொடுக்க தான் துரத்துனேன் இந்தா வாங்கிக்க அப்பாடா ஒரு பெரிய பாரம் இறங்கிடுச்சு இதை கொடுக்க ஒரு வாரம் ஆச்சு அண்ணே தேங்க்ஸ் இவன் என்ன லூசா ஆ? இந்தா இத கையில வச்சுக்கோ நான் போறதுக்காக நீ எதுக்கு கவலைப்படுற மும்பைக்கு போய் கோரா சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் ஒண்ணு ஊர்க்காரங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்ல எனக்கு அங்க ஒரு வேலை ரெண்டுல ஏதாவது ஒன்ன சரி பண்ணாம அந்த ஆளை நான் விட மாட்டேன் உன்னையும் கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா உனக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு சொந்தமும் வந்துருச்சு இனிமே குடும்பம் குழந்தைகன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கலாம் சந்தோஷமா இருக்கணும் இனிமே எப்பவாவது இந்த வெங்கடிய பார்த்தா சும்மா ஒரு வாட்டி ஒரு சின்ன சிரிப்பு அது போதும்டா மட்டுமா முட்டுக்காடு போட்டிங் போயிருக்கீங்களா நாங்க போனதில்ல. ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ். இந்த சண்டே நாம அங்க போறோம். சண்டே ஹாலிடே ஆச்சு. நீ எப்படி வருவ? அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எப்படி? வெரி ஈஸி. காதல்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பொய்ய வீட்ல சொன்னா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. வேண்டாம், தமிழ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல சொல்லவா? போன வாரம் தான் படிச்சேன். நீங்க கவிதை படிப்பீங்களா? கவிதையா? எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்னொரு பொண்ணு உன் வலையில விழ வச்சிட்ட இல்ல? ஹரி நான் ஹலோ. எஸ், நான் மனோ பேசுறேன். என்ன மனோ? எனக்கு உடனே உன்னை பார்க்கணும். எங்க இருந்து பேசுறீங்க? வீட்ல இருந்து. சரி, நான் வரேன்.
என்ன இது? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வண்டியை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டாதீங்கன்னு. அது இல்ல, ஒண்ணு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது. என்னோட பிரச்சனை எல்லாமே உனக்கு தெரியாதா அம்மா? வேண்டாம், எனக்கு புரிய வைக்க முடியாத எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் மனோவுக்கு இருக்க கூடாது. நான் உன்கிட்ட சில இங்க பாருங்க மனோ, எதுக்காக இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க? என்னோட பழைய அனுபவங்களை மறக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எனக்கு யாரும் இல்ல, ஐ அம் அலோன். ஐயோ அம்மா. ஐயப்பா. என்னையா? என்ன ஒரு நாய்ங்க? என்னாச்சு? ஏங்க இவ்வளவு பெருசா வளர்த்து வைப்பீங்க, கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்ல. நாய்ங்கிறதுனால தான் அதுக்கு மனுஷத்தன்மையே இல்லை. சரி, என்ன இவ்வளவு தூரம், என்ன விசேஷம்? இனிமே என்ன சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாச்சு. விஷயத்த சொல்லு. நேத்திக்கே ஜாயின் பண்ண வேண்டியது, அவன் போவே இல்லை. நான் அரிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே என்ன குறை சொல்லாதீங்க, நான் அதை சொல்ல தான் வந்தேன். அந்த எம்பி இப்பதான் ஆர்டர் கொடுத்தாரு. எவ்வளோ கஷ்டமாய் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட வேலைக்கெல்லாம் வந்துட போறீங்க, இனிமே வராதிங்க. என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஏன் வேலையில ஜாயின் பண்ணல? எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஒர்க்ல ஜாயின் பண்ணலன்னு உங்க மேல அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. இங்க அவர் வரதா தான் இருந்தாரு. நான் தான் நீங்க போகாதீங்க, நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். என்ன ஹரி, ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? அம்மா, உனக்கு மனோ எப்படி தெரியும்? என்ன அப்படி கேக்குறீங்க? மனோ என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி? குட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா? உங்களுக்கு மனோவை தெரியுமா? நீ இப்ப சொன்னல நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே காலேஜில் ஒன்னா படிச்ச போது இவங்க இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களேன்னு எல்லாரும் பொறாமப்பட்டது எங்களை பார்த்துதான். மனோவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. அழகான பொண்ணை பார்த்து அடையணும்னு நினைப்பான். நான் பல தடவை அவனை வார்ன் பண்ணியிருக்கேன். என் சொந்த தங்கச்சியை கூட அவன் தப்பான நோக்கத்தில் பார்த்துருக்கான்னு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது. முதல்ல அதை அவன் என்கிட்ட சொல்லலை. இதை சொன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படுமோன்னு அவன் நினச்சிருக்கலாம். அப்புறமா விஷயம் தெரிஞ்சப்போ நான் அவனை வார்ன் பண்ணேன். என்ன ஹரி பேசுற நீ? நான் என்ன பண்ணிட்டேன்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு ரேவதியை தொல்லை பண்ணாத. இத பார், நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. உன் பின்னாடி சுத்துற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல என் தங்கச்சி சேர்க்காதன்னு சொல்றேன். நடந்துருச்சு. ஹரி, நான் இனிமேலாவது அடங்கிரு. ராத்திரி ஹாஸ்டல்ல நான் தனியா இருக்கும்போது என் மனசு கேட்கல. அவன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தோணுச்சு. மன்னிப்பு கேட்கணும் தோணுச்சு. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவன் என்ன பண்ணிட்டான்? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இனி என்ன ஆனாலும் சரி, ரேவதி என்ன சும்மா விட மாட்டேன். டேய், சும்மா விடுறா. இது என்ன பெரிய பிரச்சனையாக்காத. இல்லடா, நாளைக்கு நான் அவளை பார்க்க போறேன். மனோ, நான் சொல்றதை கேளு. ஹரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா பாஸ்டர், அவன் என்ன மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டான்டா, அசிங்கப்படுத்திட்டான். மனோ யாருன்னு அவனுக்கு நான் காட்டாம விட போறதில்ல. அவன் தங்கச்சி என்னடா பெரிய பத்தினியா? தப்பா பேசு.
அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என் சொந்த தங்கச்சி கிட்ட அவ அந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என் தங்கச்சியை கொன்னுட்டியாடா பாவி! ஏய் விடுங்க! ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா! ஏய் ஏய் அட்லீஸ்ட் என்ன நடந்ததுனாவது சொல்லுடி. இப்படி பேசாம இருந்தா மனோ உன்னை தேடி எத்தனை தடவை காலேஜுக்கு வந்தாரு தெரியுமா? இப்படி பேசாம இருந்தாதான் எனக்கு பிடிக்காது. ஏதாவது பேசு. ஏன் இப்படி மனோவை அவாய்ட் பண்ற? நான் யாரையும் அவாய்ட் பண்ணல. பின்ன ஒரு முறை அவரை பார்த்து பேச வேண்டியதுதானே? நீங்க 2 பேரும் நெருங்கி பழகிட கூடாது. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எப்படியோ நான் கிளம்புறேன்பா. அவரை பார்க்கணுமா வேண்டாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்ன பார்க்கவே முடியல? நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல அம்மு. என்னாச்சு? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? என்ன நடந்தது? அன்னைக்கு வீட்ல நடந்தது நான் வேணும்னே எதுவும் செய்யல. உங்களுக்கு ரேவதியை தெரியுமா? எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் நான் அன்னைக்கு உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன்.
ஆனா இப்போ நான் நிரபராதின்னு யார்கிட்டயும் நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கரமான கொடுமைகளை அனுபவிச்சவனா. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எனக்காக எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டான். கடைசியில மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி என்னை தண்டனையிலேருந்து காப்பாத்திட்டான். சத்தியமா சொல்றேன், நான் முழுசா பைத்தியமா இருந்தேன். என் வாழ்க்கையில 2 வருஷங்கள் எனக்கு நினைவுகளே இல்லை. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல ஏதோ இருட்டறையில ஒரு புது மனுஷனா ஒரு புது வாழ்க்கை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல தான் நான் மறுபடியும் ஹரிய பார்த்தேன். மறுபடியும் நான் பைத்தியம் ஆயிடுவனும் பயந்துகிட்டு இருந்தேன். ஹரி ஒரு அப்பாவி. நான் தான் அவன் தங்கச்சியை கொண்டுட்டேன்னு நினைக்கிறான். நான் கொலைகாரன் இல்லைன்னு அவன் கிட்ட சொல்ல என்னால முடியல. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா இது சின்ன விஷயம் இல்லையே. சொந்த தங்கச்சியோட மரணத்துக்கு காரணமானவன அவன் மன்னிக்கவே மாட்டான். அம்மோ, அவன் சொல்ற விஷயத்தை நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, ஆனா நீதான் என் நினைவுகளை கொண்டு வந்த மனுஷனாக. இனிமே ஒன்னையும் நான் இழந்துட்டேன்னா என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இதுக்கு என்ன காரணம்? பெருசா காரணம் ஒன்றும் இல்லை. ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அது மட்டும் இல்லை வெங்கடி வர்றது கொஞ்ச நாள் ஆகும். என்ன இருந்தாலும் கிடைச்ச வேலையை நீ விட்டுருக்க கூடாது. இங்க இருக்கிறதுல உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இருந்தா தைரியமா சொல்லு, நான் அதுக்கு. இல்லை அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை. அந்த சிட் ஃபண்ட்ல போட்ட பணம் கூட இன்னும் வரல. சும்மா சென்டிமெண்டாலாம் பேசாதப்பா. உங்க அப்பாவும் நானும் பழகின பழக்கத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. போயிட்டு வா. வரத்துக்கு முன்னாடி லெட்டர் போடு. நான் ஸ்டேஷன்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெட்டி போயிடுச்சு துணி போயிடுச்சுன்னு அவஸ்தைப்பட மாட்டேன்ல. அப்புறம் ராகவனை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. என்ன? நாளைக்கு சாயங்காலம் நான் எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டல. ஹரி, நீ கரெக்டா அவன் ட்ராப்ல மாட்டிருக்க. ஹரி, நீங்க மனவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறது நான் இல்ல, நீதான். உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். உனக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க மனவை சரியா புரிஞ்சுக்கல ஹரி. நான் என்ன சொல்றேன்? அவன் செஞ்சதை நியாயப்படுத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. காலேஜ்ல என் தங்கச்சியை கொண்டதோ, ஜெயிலுக்கு போனதோ, பணத்தை யூஸ் பண்ணி வெளியே வந்ததோ, இது எல்லாத்தையும் நான் மறக்கணும்னா அது முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க ஹரி. இங்க பாரு, நீ நினைச்சா இப்ப கூட தப்பிக்கலாம். ஒருவேளை உனக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ் இதுவா தான் இருக்கும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. சாரி. நீங்க ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அவரை நம்புறேன். நான் இங்க இருக்கும்போது அவனை பார்க்க முடியாது, அவன் இங்க இருக்கும்போது என்ன பார்க்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம். நாளைக்கு போறதுக்கு முன்னாடியாவது நான் அவனை பார்த்தே ஆகணும். அவ்வளவு முக்கியம்னா ஒரு பேப்பர்ல எழுதி கூட நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன். அது நேர்ல தான் பேச வேண்டிய விஷயம். நீன்றதுனால சொல்றேன் கோபி. அவனோட சொந்த அண்ணன்றதுனால இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன். சிட்டில இருக்கிற ஏதாவது ஹோட்டல்லையோ பார்லயோ இருப்பான். அவனோட உண்மையான நண்பனா இருந்தா உடம்ப கெடுத்துக்க வேணாம்னு சொல்லுப்பா. சரி, நீ கிளம்பு. மனோ, அட, நீ எப்படா வந்த ஊர்ல இருந்து? நான் வந்து 2 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? ஏற்கனவே உன்னை தேடி வந்தேன், ஆனா என்னால தான் உன்னை பார்க்க முடியல. அப்புறம் வேற என்ன விசேஷம் சொல்லு. நான் நாளைக்கே கிளம்புறேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்ப வா, உள்ள போய் பேசலாம். இல்ல, நாம வெளியில எங்கேயாவது போலாம்.
ஒன்று நான் பார்த்துருக்கலனா என்னால் நிம்மதியாகவே திரும்பி போயிருக்க முடியாது. ஜார்ஜோட டெட் பாடியோட தான் நான் குவைத்திலேருந்து வந்தேன். எந்த ஜார்ஜ்? அந்த ட்ரக் அடிக்ட் ஹாஸ்டலில் என்னோட தங்கியிருந்தானே. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ட்ரக்கு மோதி அவன் காரு கிராஷ் ஆயிடுச்சு. ஸ்பாட்ல இறந்துட்டான். நான் போனப்போ அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்தது. ஞாபகம் இருக்கா மனோ? ரேவதியோட அந்த முகம். இதை சொல்றதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? ஆமா. இனிமேல் நான் மனசு திறந்து பேசலன்னா நான் பண்ற பெரிய தப்பே அதாத்தான் இருக்கும். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்கு. ஜார்ஜுக்கு ரேவதி மேல இருந்த ஒரு சலனம். எங்கடா போற? காலேஜ்க்கு. எதுக்கு? அவளை பார்க்கறதுக்கு. யார? ரேவதிய. அவளை இப்பவே போய் பார்க்கணும் என்ன அவசியம்? விஷயம் இருக்கு. இப்படி போதையில போய் அந்த பொண்ணை பார்க்கறது எனக்கு என்னமோ நல்லதா தோணல. ஏதாவது பிரச்சனை நான் தான் வரணும். பேசாம உட்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை. பல தடவை சொல்ல முயற்சி பண்ண, ஆனா முடியவே இல்லை. நீ கொஞ்ச நாளா. ஜார்ஜ், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. என் மனசுல இருக்கிறது. உன் மனசுல இருக்கிறத வேற யாருக்கிட்டயாவது சொல்லு. என் மனசுல இருக்கிறத நான் சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கலையே. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அன்னைக்கு அவனை நான் காப்பாத்தினேன். என்னோட நட்புக்கு அடையாளமா நான் ஒரு சின்ன உதவியை அவனுக்கு அதை செஞ்சேன். ஆனா அதுக்கான மொத்த தண்டனையும் நீ தான் அனுபவிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே என்னோட குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. பல தடவை உண்மையை உங்ககிட்ட சொல்ல நான் ட்ரை பண்ணேன். ஆனா ஜார்ஜ், அவனுக்கு என்னோட வீக்னஸ் தெரியும். இனிமேல் இதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா மனோ, ஹரி, நான் சொல்றது. ஹரி விடு. இந்த உண்மையை
கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கலாம்டா. ஏன் இப்படி செஞ்ச? அம்மோ சுமக்கிறவா கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டியாச்சு. இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ரொம்ப அவசியம்னா யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க.